திருக்குறள். நூலாசிரியர் திருவள்ளுவர். பால் பொருட்பால். இயல் அமைச்சியல். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 651. துணைநலம் ஆக்கம் தரும் வினைநலம். வேண்டிய எல்லாந் தரும். துணைநலம் ஆக்கம் தரும் வினைநலம். வேண்டிய எல்லாந் தரும். விளக்கம். ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தைக் கொடுக்கும். செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 652. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு. நன்றி பயவா வினை. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு. நன்றி பயவா வினை. விளக்கம். புகழையும் அறத்தையும் தாராத தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 653. உணோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை. ஆவதும் எண்ணுமவர். உணோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை. ஆவதும் எண்ணுமவர். விளக்கம். மேன்மேலும் உயர்வும் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 654. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார். நடுக்கற்ற காட்சி யவர். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார். நடுக்கற்ற காட்சி யவர். விளக்கம். அசைவற்ற தெளிந்த அறிவினையுடையவர் துன்பத்தில் சிக்குண்டாலும் அத்துன்பத்தை தீர்ப்பதற்காகவும் இழிவான செயல்களைச் செய்யமாட்டார். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 655. இயற்றின்று இறங்குவ செய்யற்க செய்வானேல். மற்றென்ன செய்யாமை நன்று. இயற்றின்று இறங்குவ செய்யற்க செய்வானேல். மற்றென்ன செய்யாமை நன்று. விளக்கம். பிறகு நினைத்து வருந்துவதற்கு காரணமான செயல்களைச் செய்யக்கூடாது. ஒரு கால் தவறிச் செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றைச் செய்யாதிருத்தல் நல்லது. அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 656. ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க. சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க. சான்றோர் பழிக்கும் வினை. விளக்கம். பெற்ற தாயின் பசியைக் கண்டு வருந்த நேர்ந்தாலும் சான்றோர் பழிப்பதற்கு காரணமான இழிவுற்ற செயல்களைச் செய்யக்கூடாது. அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 657. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர். கழிநல் கூறவே தலை. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர். கழிநல் கூறவே தலை. விளக்கம். பழியை மேற்கொண்டு எளிதொழில் செய்து பெரும் செல்வத்தை விடச் சான்றோர் வினைத் தூய்மையோடிருந்து பெரும் பொல்லாத வறுமையே சிறந்தது. அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 658. கடிந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைதாம். முடிந்தாலும் பீழை தரும். கடிந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைதாம். முடிந்தாலும் பீழை தரும். விளக்கம். ஆகாதவை என விலக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 659. அழக்கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும். பிற்பயக்கும் நற்பா-நவை. அழக்கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும். பிற்பயக்கும் நற்பா-நவை. விளக்கம். பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும். நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும். அதிகாரம் 66 வினைத் தூய்மை. குறள் எண் 660. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண். கலத்துள் நீர் பெய்தறியாற்று. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண்.
கலத்துள் நீர் பெய்தெறியாற்று. விளக்கம்: வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல், பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதை காப்பாற்றி வைத்தாற் போன்றது. எமது அலைவரிசையை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.